வெல்கம் டு மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி. ஓகேவா? ஸோ நான் போன வீடியோ வந்து ஆர்டர் ஃப்ளோ பற்றி போட்டிருந்தேன். இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சரிங்களா? போக போக நான் ஒரு கான்செப்ட் பற்றியும் ஒரு டெர்மினாலஜி பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போது ஏன் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான அந்த முக்கியத்துவத்தை பற்றி நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்பிளேயில் இருக்க இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகேங்களா? ஸோ இது தவிர இன்னும் சில ஹைக்னாஷி சார்ட் இருக்குது, அப்புறமா இது இருப்பாங்க, அப்புறம் ரெங்கோ சார்ட் இருக்குது, லைன் சார்ட் இருக்குது, இங்கே இருக்குது லைன் சார்ட். இது மாதிரி நிறைய விதமான சார்ட் யூஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ட்ரேட் பண்ணுறது இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். சரிங்களா? இது வந்து 30 minutes டைம் ஃப்ரேமில் இருக்குது. 5 minutes மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்க, 5 minutes 15 minutes அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து நமக்கு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்கும். வேறஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குது. அதை வச்சு நம்ம ட்ரேடிங்கை வந்து லெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மல் கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து ஒரு கேமரா அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரான்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நார்மல் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ், இந்த கேண்டிலே பாருங்கள். இது வந்து புல்லிஷ் கிரீன் கேண்டில், வேரிஷ் கிரீன் கேண்டில். இதில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகிற ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற இடம் இது. அதுக்கப்புறமா மேலே போய் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிறது, அப்புறம் எவ்வளோ தூரம் ஹை போகிறது, எவ்வளோ தூரம் லோ போகுது, இது எல்லாமே டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நார்மல் கேண்டில்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா? இது தவிர்த்து கேண்டில்ஸ்க்கு வந்து சில நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில கேண்டில்ஸ் வந்து புல்லிஷ் கேண்டில்ஸ் க்ரீனாக இருக்கும்போது அது புல்லிஷ் கேண்டில்ஸு, அந்த கேண்டலோட ஷேப் வச்சு அது புல்லிஷ் கேண்டில், கேண்டலோட ஷேப் வச்சு அது பியரிஷ் கேண்டில், கலரை வச்சு அது பியரிஷ் கேண்டில், இப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அது டிஸ்பிளேல பார்க்குற இந்த கேண்டில் ஸ்டிக்கு நேம்ஸு, கேண்டில் ஸ்டிக்கு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது க்ரீன் கலரில் ஹேமர் மாதிரி இருக்கிறது பாருங்கள், இது வந்து ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டட் ஹேமர் இருக்குது, அப்புறமா புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், மார்னிங் ஸ்டார், பியர்சிங் பேட்டர்ன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸுக்குன்னு ஒரு நேம்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. பேட்டர்ன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி 3 கேண்டில் வந்து இன்ன ரோ பேக் டு பேக் வந்துச்சுன்னா அதை வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ், அந்த மாதிரி இது பேட்டர்ன்லாம் வச்சு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னு, அப்புறம் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் ட்ரேட் பண்ணியிருப்போம். அது வந்து நான் எதுவும் குத்தம் சொல்லலை, ப்ளேம் பண்ணலை. ஓகேங்களா? அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு. ஸோ அது வந்து நம்ம இப்போ என்னன்றதை பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு 5 minutes 10-15 minutes தான் ஒர்க் ஆகும். வேறஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து 30 minutes தான் வந்து இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட். இப்போ ஒரு 30 minutes கேண்டில் சார்ட் எப்படி இருக்குது பார்க்குறீங்களா? அதே போல் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் பார்த்தீங்கன்னா 30 minutes தான் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுற மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு 30 minutes இருக்கும். அது ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு 30 minutes பார்த்தீங்கன்னா கேண்டில் மாதிரி இருக்காது, லெட்டர்ஸாக இருக்கும், ஆல்ஃபபெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பீரியட், அது வந்து ஏ, ஃபஸ்ட்டு 30 minutes ஏலையும், செகண்ட் 30 minutes வந்து பி ஆல்ஃபபெட்ஸும் ஃபில் ஆகிருக்கும். இதை வந்து ஒரு லெட்டரையும் நம்ம டிபிஓ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கேண்டிலையும் வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஏ பீரியடு, நெக்ஸ்ட் வந்து பி பீரியடு, அடுத்தது சி பீரியடு, அடுத்தது டி பீரியட். இந்த மாதிரி மார்க்கெட் மார்னிங் 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பீரியட்ஸ், இத்தனை எம் பீரியட் வரைக்கும் வருது. சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் தான் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது.
ஸோ அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைட்டாக இதில் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிபிஓ. எதை டிபிஓன்னு சொல்லுவோம்னா அந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆல்ஃபாபெட் இருக்கு இல்லையா, அதை வந்து டிபிஓன்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆல்ஃபாபெட், இந்த ஒரு ஆல்ஃபாபெட்டை வந்து ஒரு டிபிஓ எப்படி ஃபார்ம் ஆகும்னா அது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கணக்கு. அது இப்போது சில நேரம் நம்ம 5 பாயிண்ட்ஸ் வச்சா ஒரு டிபிஓ ஃபார்ம் ஆகும். சில நம்ம 10 பாயிண்ட்ஸ்னு வச்சோம்னா அதுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு சிங்கிள் டிபிஓ ஃபார்ம் ஆகும். ஸோ 30 மினிட்ஸில் வந்து இத்தனை டிபிஓ ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து ஏ பீரியட். அதுக்கு அடுத்த 30 மினிட்ஸில் இத்தனை டிபிஓ ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து பி பீரியட். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிபிஓன்னு சொல்லுவோம். வேல்யூ ஏரியா. நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியான்றது என்னதுன்னா, இப்போது இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே 2 நாள் முன்னாடி ஃப்ரைடேவோட நிஃப்டியோட சார்ட். சரிங்களா, இதில் இந்த ஷேடாக இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் மாதிரி ஷேடாக இருக்குல்ல, இந்த ஏரியா தான் வந்து 70% ஆஃப் த ட்ரேட் நடந்த இடம். இந்த டாப் இது வந்து ரேஞ்சு, இங்கே மேலேருந்து இந்த கீழே வரைக்கும் இது ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த இவ்வளோ தூரம் ட்ரேட் நடந்திருக்கு, அதில் 70% அது முக்கால்வாசி ட்ரேட் நடந்த இடம் இதுதான். அதுதான் வேல்யூ ஏரியா. சரிங்களா. நெக்ஸ்ட் பிஓசி. பிஓசின்னா என்னென்னா, இந்த 70% ட்ரேட் நடந்த இடத்துலையும் எந்த இடத்துல மேக்ஸிமம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நேரம் ப்ரைஸ் எங்கே ஸ்டே ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த இடம் தான். இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, டாட்டர் லைன்ஸ், இந்த ஏரியாவில் தான் மேக்ஸிமம் ட்ரேடு நடந்தது. மேக்ஸிமம் டிபிஓஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏரியாலாம் 2 டிபிஓ, இங்கே 3 டிபிஓ, இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிபிஓ, இங்கே பார்த்தா 8 டிபிஓ, இங்கே பார்த்தா 9 டிபிஓ. அதாவது ஆக்சுவலி இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த எம் இருக்குல்ல, இந்த ரோ தான், இந்த ப்ரைஸ் லெவலில் தான். இங்கே அதே போல் சைடில் அதுக்கான ப்ரைஸும் அது கட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த ப்ரைஸ் லெவலில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த ஏரியாவில் தான் மேக்ஸிமம் தடவை வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ப்ரைஸ் இந்த ஏரியாவில் தான் ஸ்டே ஆகிருக்கு. ஸோ இந்த பிஓசியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு வந்ததுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். கீழேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம நார்மல் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டில் இந்த மாதிரி பிஓசிலாம் அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பிஓசி. நெக்ஸ்ட் இனிஷியல் பேலன்ஸ். இனிஷியல் பேலன்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர். இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் ட்ரேடு தான் வந்து அன்றைக்கி டேவே டிசைட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ட்ரேடு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எந்த சைடில் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகுதோ எக்ஸ்டென்ஷன், ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். இப்போது அப்படி கொடுக்கும்போது இந்த ஏப்ரலோட லென்த் என்னமோ அதே லென்த்துக்கு மினிமம் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் இனிஷியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த இனிஷியல் பேலன்ஸை வச்சு அன்றைக்கி டே நார்மல் டேவாக இருக்குமா, இல்லை அன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டேவாக இருக்குமா, இல்லை வந்து சைட்வேஸாக இருக்குமா, நான் ட்ரெண்ட் டேவாக இருக்குமா, அதெல்லாமே வந்து டிசைட் பண்ணுவோம். அதுக்கெலாம் சில கேல்குலேஷன்ஸுக்கு அதை பற்றிலாம் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டு. சிங்கிள் பிரிண்ட்டு தான் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கிற இடம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் டேயில் இந்த சி பிரிண்ட் பார்த்தா சிங்கிளாக அந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் அடுத்த டிபிஓவே இல்லை, வேறு ட்ரேடே நடக்கல, ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் சிங்கிளாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து இவ்வளோ குயிக்காக வந்து ப்ரைஸ் மூவ் ஆன இந்த இடத்த வந்து சிங்கிள் பிரிண்ட் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஜோன் இது. ஸோ ப்ரைஸ் நான் மறுநாள் வந்து இது ஒன்ஸ் இது வந்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ்க்கு ஒன் டைரக்ஷனில் போவேன்னா அது இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி. மறுபடியும் ப்ரைஸ் அந்த ஏரியாவுக்கு வந்தால் ரெஸ்பெக்ட் ஆகும், மறுபடியும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணலை. இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அது ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பையிங் டெய்ல், செல்லிங் டெய்லு, அப்புறம் புவர் லோ, புவர் ஹை, இனிஷியேட்டிவ் பையிங் செல்லிங்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎஃப், ரெஸ்பான்சிவ் பையிங் செல்லிங்கு, எமோஷனல் பையிங் செல்லிங், டே டைப்ஸு, நார்மல் டேவா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு, லேட் ஸ்பைக்கு, ப்ரொஃபைல் ஷேப் வச்சு ட்ரைட் பண்ணுறது, ஹாஃப் பேக் லெட்ஜ், ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூ ஏரியா மைக்ரேஷன், 80% ரூல், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குங்க இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டில். சரிங்களா. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அதனால தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம கற்றுக்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கிட்டா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ரேட் பண்ணலாம். பச்சை கேண்டல் பார்த்தா பை பண்ணுறதோ, ரெட் கேண்டல் பார்த்தா செல் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஆல். மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லோரும் கற்றுக்கோங்க.